கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், 266வது பக்கம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை பவுலடிகள் எபேசு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கும் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்களேன், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ இது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தை, பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை, எபேசு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் லைவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் கொடுத்து தியானிக்க கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாரு? உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். அப்போ உள்ளான மனுஷன் ஒன்று இருக்குது, புறம்பான மனுஷன் ஒன்று இருக்கு. இந்த நாளில் செய்தி உங்கள் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் தேவன் பார்க்கிறாரே ஒழிய வெளி மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பதை அவர் பார்க்க வரவில்லை. நீங்கள் உள்ளான மனுஷனில் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை இன்றைய தியானத்தில் நீங்கள் கண்டுகொள்ளலாம். அப்போ 2 மனுஷர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். ஒரு மனுஷன் புறம்பான மனுஷன், இன்னொரு மனுஷன் உள்ளான மனுஷன். இதை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த 2 மனுஷனும் உங்கள் சரீரத்துக்குள்ளே இருக்குது. வெளிப்பிரகாரமான ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் வெளி அரங்கமான மனுஷன். உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான், அது உள்ளான மனுஷன். பாருங்களே, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை 248வது பக்கத்தில் பவுலடிகள் இதை அழகாய் லைவாய் நம்ம புரிந்து கொள்ளும்படி அவர் எழுதி வைத்திருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கலாம். ஆனபடியினால் 248வது பக்கம். ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ வெளிப்பிரகாரமான மனுஷன் நமக்குள்ளே அழியணும், உள்பிரகாரமாக இருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். இன்னைக்கு உங்கள் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும். வேதம் சொல்லுது, மோசே ஒரு ஜெபம் பண்ணுகிறாரு, நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். அப்போ நமக்குள்ளேயும் நம்ம உள்ளான மனுஷனை அறியும் அந்த அறிவு நமக்கு கட்டாயம் தேவை. நான் உள்ளான மனுஷனில் எப்படி இருக்கிறேன்? இன்னைக்கு வெளியில் நீங்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்கிறீங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம எடை போட்டுருவோம். ஓ, வசதியானவங்க, இவங்க நடுத்தரமானவங்க, இவங்க இருக்கிறதுலே எப்படி இருக்காங்க? அடிமட்டத்தில் இருக்காங்க. எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? உருவத்தை வச்சு இல்லை, அவங்க போட்டிருக்கிற அணிகலன்கள், அவங்க போட்டிருக்கிற வஸ்திரங்கள், அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிடுக்கான சில செயல்களை வச்சு தான் மனுஷனை நம்ம எடை போடுறோம். அது வெளி தோற்றம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலையும் வெளி தோற்றம் நிறைய இருக்கு. அதை நான் காண்பித்துட்டு உள் தோற்றத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 319. சகோதரிமார்கள் தயவுசெய்து இந்த வசனத்தை நீங்கள் படிக்கணும். ஏன்னா உங்கள் வெளித்தோற்றத்தை தான் நம்ம மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் வெளித்தோற்றம் எப்படி இருக்குன்னு இங்கே வேதம் சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 3:3 வாசிக்கலாமா? மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். மயிரை பின்னி, அடுத்து பொன் ஆபரணங்கள், தங்கம், வைரம், வைடூரியம், இன்னும் வெள்ளி, இன்னும் இருக்கக்கூடிய முத்துக்கள், இதெல்லாம் என்னது? பொன் ஆபரணங்கள். அதை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள். அப்படின்னா இருக்கிறதுலே நல்ல ஹை குவாலிட்டி சேலை, சற்று, பேண்ட்டு, இன்னும் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, கோட்டு, நல்ல ஹை குவாலிட்டியில் எடுக்கிறதா, உயர்ந்த வஸ்திரங்கள், அதிக ரேட், வெளிநாட்டு ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் போட்டுக்கொள்ளுதலாகிய
உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். இது உண்மையான அலங்கரிப்பு கிடையாது. உயர்ந்த வஸ்திரம், அணிகலன்கள், அடுத்து மயிரை பின்னுதல், அது டிசைனான இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ஸ்டைல்லாம் வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வந்துருச்சு. அடுத்து உண்மையான அலங்கரிப்பு எதுன்னு சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக எடுக்க கடுவது, அதுவே தேவனுடைய பார்வையில் கைத்தட்டுங்க விலையேற பெற்றது. அப்போ எது விலையேற பெற்றது? உள்ளான மனுஷன் இருக்கிற குணம், சாந்தம் உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிறது தான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. நீங்கள் வெளியில் போட்டிருக்கிற வஸ்திரத்தை வச்சு மயங்குகிறவர் கர்த்தர் கிடையாது. அப்போ இன்னைக்கு எபேசு சபைக்கு பவுல் சொல்றாரு, வெளி தோற்றம் எப்படி வேணாலும் இருக்கலாம். பவுலை பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு? வேதம் சொல்லுது பாருங்களே, அவனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் முழுசு நீங்கள் அவனை பற்றி பார்த்துக்கிட்டே வரலாம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு நான் போகிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இங்கு ஒரு மனுஷரை நம்ம பார்க்கிறோம், ஏரோது ராஜா. அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி அவருடைய தோற்றத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். இங்கு ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம், ராஜ வஸ்திரத்தை போட்டுக்கொண்ட ஏரோது. அவர் என்ன பண்ணினாரா? குறித்த நாளிலே ராஜ வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து செத்தான். இவன் போட்டிருக்கிற வஸ்திரம் ராஜ வஸ்திரம். இப்போ இவனுக்கிட்ட சாதாரண வஸ்திரம் அல்ல, நல்ல பார்த்தீங்கன்னா ராஜா போடக்கூடிய வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து கொண்டு பிரசங்கம் பண்ணினானா. ஆனால் அந்த சத்தம் எப்படி இருந்தது என்று வேதம் சொல்கிறது, தேவனுடைய சத்தத்தை போல இருந்ததாம். ஆனால் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தாராம். அப்போ இவன் எப்படி உள்ளான மனுஷனில் அவன் வல்லமையா இல்லை, வெளி தோற்றத்தில் நல்ல வஸ்திரத்தை போட்டு தன்னை ராஜா என்பதை காண்பித்து கொண்டிருந்தான். வேதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவனுக்கு ராஜ வஸ்திரம் இருந்துச்சு, அவனும் ராஜாவா இருந்தான். ஆனால் அவன் என்ன செய்தான் என்று சொல்லி 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்த்தால், அவன் இந்த ராஜ வஸ்திரத்தை என்ன செய்தான் என்று சொல்லி வேதத்தில் அழகாக எழுதப்பட்டு இருக்கிறதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாரும் நம்ம வேதத்தை எடுத்து சில பகுதிகளை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். 391வது பக்கம். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற பொழுது சவுலின் குமாரத்தியாக மீகால் பலகனி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாய் குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த பொழுது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். இங்கு வேதம் சொல்லுது பாருங்க, தாவீது ஏபோத்தை தரித்து கொண்டு ராஜ வஸ்திரத்தை எல்லாம் கலட்டி கீழே வச்சுட்டு தேவனுக்கு முன்பாக ஒரு வஸ்திரத்தை, கர்த்தரை துதிக்கக்கூடிய ஏபோத்து என்கிற ஒரு வஸ்திரத்தை தரித்து கொண்டு வேதம் சொல்லுது பாருங்க, முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனமாடி தேவனை துதித்தான், குதித்தான், ஆராதித்தான், மகிமைப்படுத்தினான், மேன்மைப்படுத்தினான். இவனிடத்துல ராஜ வஸ்திரம் இருந்துச்சு, இவனிடத்துல மேன்மையான வஸ்திரம் இருந்துச்சு, இவனிடத்துல மிகப்பெரிய ராஜா என்கிற பெரிய ஒரு அந்தஸ்து இருந்துச்சு. ஆனால் அத்தனை அந்தஸ்தையும் கீழே தூக்கி போட்டுட்டு சாதாரண ஒரு மனிதனை போல நின்று தேவனுக்கு முன்பாக தன்னைத்தான் தாழ்த்தி உள்ளான மனுஷனில் இருந்து, உள்ளான ஆழ்த்தத்துவத்திலிருந்து அவன் தேவனை நடனமாடி துதித்து மகிமைப்படுத்தினான். அப்ப கர்த்தர் இவனை ஆசிர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இங்கு ஏரோதை குறித்து வேதம் சொல்லுது, இவனும் ராஜாவா இருந்தான்.
ஆனால் அந்த ராஜ வஸ்திரத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டு தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி அவன் இருந்தபடினா கர்த்தருடைய தூதன் அங்கே அவனை அடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, நம்ம கர்த்தருக்கு மகிமை செலுத்தாத பொழுது தூதர்கள் நம்மை அவமதிக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்துக்களை உருவாக்கும்படியாக இந்த இடத்துல அவர்கள் கடந்து வருகிறார்கள். நீங்க மிகாவேலை குறித்து வேதத்தில் வாசித்து பார்த்தா, மிகாவேல் ஒரு யுத்த வீரன், ஒரு யுத்த புருஷன், ஒரு யுத்தத்தை நடத்தக்கூடிய தேவனுடைய தூதனாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் ஒரு காலை சமுத்திரத்தின் மேலும் ஒரு காலை பூமியின் மேலும் வைக்கிறவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் யுத்தத்திற்காக அனுப்பப்படக்கூடிய யுத்த அதிபதி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்தாத பொழுது அப்படிப்பட்ட பயங்கரமான தூதர்கள் கையில நம்முடைய ஜீவனை கர்த்தர் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம வஸ்திரம் முக்கியம் அல்ல, நம்முடைய உள்ளான மனுஷன் முக்கியம். தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்தினால்தான் இந்த உலகத்துல நம்ம நீடித்து வாழ முடியும். பாருங்களேன், இன்னொரு மனுஷனை குறித்து வேதத்தில் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தானா, அவன் அனுதினமும் எப்படி இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்க. ரத்தாம்பர வஸ்திரத்தை அவன் தரித்திருந்தானா. அவனுடைய வஸ்திரமே ரொம்ப காஸ்ட்லியானது, ரத்தாம்பர வஸ்திரம். அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வஸ்திரத்தில் மிகப்பெரிய நல்ல குவாலிட்டியான வஸ்திரத்தை தரித்து கொண்டு அனுதினமும் அவன் எப்படி இருந்தான் என்று சொல்லுகிறது. சம்பிரளமாய் அவன் சாப்பிட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 108வது பக்கம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரளமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதர்களால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவனுடைய மடியிலே லாசருவையும் கண்டான். இரத்தாம்பர உடை தரித்தவன், சம்பிரளமாய் சாப்பிட்டவன், மனம் போல இந்த உலகத்திலே வாழ்ந்தவன், நினைத்த காரியத்தெல்லாம் அனுபவித்தவன். அவன் கூப்பிட்டால் அவனுடைய வார்த்தைக்கு ஓடி வருகிறதுக்கு எத்தனையோ வேலையாட்கள் இருந்தார்கள். ஆனால் அவனுடைய மனுஷன், உள்ளான மனுஷன் செத்த மனிதனாக இருந்ததுனால, வெளி மனுஷன் அலங்காரமான மனுஷனாக இருந்ததுனால, அவன் உள்ளான மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால அவன் மரித்து பாதாளத்திலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையான தம்பி தங்கச்சி தாய தகப்பனே, நான் அதிக பிரயாசத்தோடு ஜெபித்து உங்கள் நடுவில் வந்திருக்கிறேன். என் சபையாருக்கு நான் என்ன ஆண்டவரே சொல்லணும்? இது கடைசி காலமாக இருக்கிறதே. இந்த கடைசி காலத்தில் எதை குறித்து என் ஜனங்களோடு நான் பேச வேண்டும்? எந்த செய்தியை நான் கொண்டு போக வேண்டும்? கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளாய் நான் செய்தி கொடுத்து கொண்டே இருக்கிறேனே. இவர்களுக்கு அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது? எத்தனை பேர் அந்த செய்தியில நிலைத்து இருக்கிறார்கள்? எத்தனை பேர் அந்த செய்தியை பிடித்து கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் அந்த செய்தியிலே வேரூன்றி இருக்கிறார்கள்? எத்தனை பேர் அந்த செய்தியில வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆறுதலா இருக்கிறது, தேர்தலா இருக்கிறது, ஆபத்து காலத்தில் அனுகூலமா இருக்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்கு முன்பாக காலை வேளையிலே தோன்றினது. அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில், இத்தனை ஆண்டுகள் வருகிறார்கள், நாங்களும் பிரயாசப்பட்டு இரவெல்லாம் செபித்து பகலெல்லாம் செபித்து கொத்தளமிட்டு வார்த்தையை கொண்டு போகிறோமே, அது எத்தனை பேருக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருக்கிறது? எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு அது பாதுகாப்பாக இருக்கிறது, அரணா இருக்கிறது, கோட்டையா இருக்கிறது? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அது கர்த்தருக்கென்று மகிமை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது என்ற கேள்வியோடு கூட நான் கர்த்தரிடத்தில் செபிக்கிற வேளையில தான் கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை என் ஜனங்களோடு கூட பேசு. அவர்கள் புறம்பான காரியத்திலே முக்கியத்துவம் வாய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். புறம்பான காரியத்திலே அவர்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். புறம்பான காரியத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளான மனுஷனோ செத்த நிலையில் இருக்கிறது. அவர்கள் உள்ளான மனுஷனோ பலனற்ற நிலையில் இருக்கிறது. அவர்கள் உள்ளான மனுஷனோ செயலற்ற நிலையில் இருக்கிறது என்பதை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி உணர்த்தினபடியினால் இந்த வார்த்தையை கொடுத்து உங்களோடு பேச என்னை அனுப்பியிருக்கிறார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, ஒருவேளை இங்கு இருக்கிற நீயா இருக்கலாம், அல்லது நேரலையில் இணைக்கப்பட்டு இருக்கிற எங்கோ ஒரு நபரா இருக்கலாம்.
பாருங்கள், ஐஸ்வர்யவான் ரத்தாம்பர உடை உடுத்திருந்தான், ஏரோது ராஜ வஸ்திரம் உடுத்திருந்தான். ஆனால் 2 பேருடைய வாழ்க்கையும் நரகத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. நீ வெளி அலங்காரத்தில் எப்படி இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, உன்னுடைய படிப்பு முக்கியமல்ல, உன்னுடைய பட்டம் முக்கியமல்ல, உன்னுடைய வஸ்திரம் முக்கியமல்ல, உன்னுடைய பின் பேக்ரவுண்ட் முக்கியம் கிடையாது. நீ எப்படி அழகாய் இருக்கிறாய் என்பது முக்கியம் கிடையாது. உன்னிடத்தில் எவ்வளவு பொண்ணு இருக்கிறது என்பது முக்கியம் கிடையாது. எவ்வளவு முத்துக்கள் இருக்கிறது என்பது முக்கியம் கிடையாது. எத்தனை கோடிகள் லட்சங்கள் வைத்திருக்கிறாய் என்பது முக்கியம் கிடையாது. நீ உள்ளான மனுஷனிலே எப்படி இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் என்பதை இந்த காலை வேளையில திருஷ்டாந்திரப்படுத்தத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களையும் என்னை கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, எபேசு சபைக்கு பவுல் சொல்கிறார், நீ உள்ளான மனுஷனில வல்லமையாய் மாறணும். உன் உள்ளான மனுஷன் பலப்படணும். உன்னுடைய உள்ளான மனுஷனில நீ கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். பாருங்க, தாவீது ராஜா என்பதை மறந்துட்டான். ராஜா என்பதை மறந்துட்டு தேவனுக்கு முன்பாக நடனமாடினான், குதித்தான், துதித்தான், ஸ்தோத்திரித்தான். தன்னுடைய நிலையை மறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அநேகர் அவனை வேடிக்கை பொருளாய் பார்த்த பொழுதும் மீகால் அவனை வேதனையோடு கூட பார்க்கிறாள், பரியாசத்தோடு கூட பார்க்கிறாள். தன்னுடைய புருஷனை இப்படி நடனமாடுகிறான் என்று சொல்லி அவனை வேதனைக்குரிய பாத்திரமாக மாத்திரமல்ல, கேவலமான ஒரு பொருளாய் அவள் பார்த்தாள். ஆனால் அதையும் கூட அவன் பொருள்படுத்தாமல் கர்த்தருக்கு முன்பாக தன் முழு பலத்தோடு அவன் நடனமாடினான். காரணம், அவனுடைய இருதயம் தேவனோடு கூட இருந்துச்சு. அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அது அழகாக எழுதப்பட்டிருக்கிறதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 364வது பக்கம் அவனுடைய வார்த்தை, அவனுடைய காரியத்தை நாம் வேதத்தில் பார்க்கலாம். 364வது பக்கம் 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். கோலியாத்திற்கு முன்பாக அவன் பேசின அந்த மகிமையான வார்த்தைகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். Thank you, wonderful the Holy Spirit. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். கோலியாத்திற்கு முன்பாக இப்பொழுது தாவீது போய் நிற்கிறாரு. அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களே. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டிகளோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். அப்ப கோலியாத்துக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா, முதல்ல அவனுடைய உடல் அப்பியாசம் இருக்கிறது. அவனுடைய தோற்றத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பலவான். அவனுடைய கைகளுடைய நீளம், அவனுடைய கால்களுடைய நீளம், அவனுடைய மார்புகளுடைய நீளங்கள், தோற்றம், அவனுடைய அப்பியாசங்கள் எல்லாம் பயங்கரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் கையில் என்ன இருக்கிறதா? பட்டயம் இருக்கிறது, ஈட்டி இருக்கிறது, கேடயம் இருக்கிறது. இத்தனையும் வைத்து கொண்டுதான் அவன் யுத்தத்திற்கு வருகிறான். ஆனால் தாவீதோ ஒன்று கூட அவனிடத்துல இல்லை. ஈட்டி கிடையாது, கேடயம் கிடையாது, பட்டயம் கிடையாது, கால் கவசம் கிடையாது, மார்பு கவசம் கிடையாது, தலைக்கவசம் கிடையாது, கை கவசம் கிடையாது. யுத்தத்திற்குரிய எந்த அப்பியாசமும் அவனிடத்துல இல்லை. அவன் ஒரே ஒரு கவன் கல்லை மட்டும் கொண்டு போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த கவன் கல்லை கூட அவன் சொல்லவில்லை. அவன் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்தால் 45வது வசனத்தில் சொல்லுகிறாரு, அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். அப்ப தாவீதுக்குள்ள என்ன இருக்குது? உள்ளான மனுஷன்ல என்ன இருக்கு? கர்த்தருடைய நாமம் இருக்கிறது. அவன் சொல்றான், என்கிட்ட ஈட்டி இல்லப்பா, கேடயம் இல்லப்பா, பட்டயம் இல்லப்பா, கால் கவசம் இல்லப்பா, கை கவசம் இல்லையா, இடைக்கச்சை என்கிட்ட இல்ல, என்கிட்ட இராணுவத்துக்குரிய எந்த புஜபலமும் என்கிட்ட கிடையாது. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் என் இன்னர்ல இருக்கு. எனக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கிறது, எனக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, எனக்குள்ள கர்த்தருடைய பராக்கிரமம் இருக்கிறது. நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்க ஒரு மனுஷன் பிச்சை கேட்கிறான். அவங்க சொல்றாங்க, வெள்ளியும் என்னிடத்துல இல்ல, பொன்னும் என்னிடத்துல இல்ல, இந்த உலகத்துக்குரிய எதுவுமே என்னிடத்துல இல்ல, ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்துல இருக்கிறாரு. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு உனக்குள்ள என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியமே ஒழிய உங்ககிட்ட இருக்கிறது முக்கியம் கிடையாது. உங்ககிட்ட வெள்ளி இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், வைரம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், தங்கம் இருக்கலாம், அழகு இருக்கலாம், பராக்கிரமசாலி இருக்கலாம். அதை வைத்து நீ ஒன்றுமே செய்ய முடியாது. வேதம் சொல்லுது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்தும் அல்ல. வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். அப்ப பேதுரு கிட்ட வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, யோவான்கிட்ட வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல,
இல்ல, ஆனா 2 பேத்துக்குள்ளேயும் இயேசு இருந்தார். கைகளை தட்டி, அதான் உள்ளான மனுஷன் இல்ல, நீ தேவ பலத்துல இருக்கணும். தாவீது கிட்ட ஈட்டி இல்ல, கேடயம் இல்ல, பட்டயம் இல்ல, தலைக்கவசம் இல்ல, கால் கவசம் இல்ல, ஆனா சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்திலே நான் முன்னிடத்துல வருகிறேன். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த அபிஷேகம் தாங்க அந்த பெட்டிக்கு முன்னாடி, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி முதல்ல தனக்கு இடையூறா இருக்கிற ராஜ வஸ்திரத்தை களைஞ்சு தூக்கி போட்டான். இந்த வஸ்திரம் இருந்தா எனக்கு ஆட முடியாது, இந்த வஸ்திரம் இருந்தா மேன்மை எனக்குள்ள வந்துடும், இந்த வஸ்திரம் இருந்தா என்னை எல்லாரும் ராஜா என்கிற கோலத்துல பார்ப்பாங்க, இந்த வஸ்திரத்தை வைத்துக்கொண்டு நான் நடனம் ஆட முடியாது, நான் பழைய நிலைமைக்கு மாறினாதான், பழைய சிந்தைக்கு நான் மாறினாதான், பழைய எண்ணத்துக்கு நான் மாறினாதான், பழைய மனுஷனாய் நான் மாறினாதான், வெக்கம் கூச்சம் மானம் சங்கடம் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்பதை அவன் உணர்ந்தவனாக முதலாவது அவன் தன்னுடைய வஸ்திரத்தை களைந்து போட்டான். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நீ டீச்சர் என்கிற மேன்மையை முதல்ல களைஞ்சு போடு, நீ பணக்காரி என்கிற மேன்மையை முதல்ல களைஞ்சு போடு, உனக்கு எல்லாமே தெரியும் என்கிற மேன்மையை நீ களைஞ்சு போடு. உன்கிட்ட எதெல்லாம் பெருசா நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுட்டு, உன்னை அனாதியா இருக்கும் பொழுது உன்னை தெரிந்து கொண்டாரு, ஒன்றுமில்லாத பொழுது உன்னை தெரிந்து கொண்டாரு, வியாதியா இருக்கும் பொழுது உன்னை தெரிந்து கொண்டாரு, கைவிடப்பட்ட நிலையில உன்னை தெரிந்து கொண்டாரு, இரத்த வெள்ளத்துல கடக்கிற உன்னை தெரிந்து கொண்டாரு, எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட பொழுது உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. அந்த நினைவோடு, அந்த சிந்தையோடு, அந்த உணர்வோடு நீ தேவனிடத்துல வந்தேனா, அப்பதான் நீ உள்ளான மனுஷனில வல்லமையாய் பலப்பட்டு இருக்கிற என்ற அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுது, விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு பவுல் சொல்றாரு, உள்ளான மனுஷன்ல நீ பலப்படணும். இந்த காலை வேளையில நீ எந்த அளவுக்கு பலப்பட்டிருக்க, எந்த அளவுக்கு வேதத்தை படிக்கிற, எந்த அளவுக்கு நீ தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற பாருங்களேன். ஒரு பரிசுத்தவானை உங்களை காண்பிக்க விரும்புகிறேன். எலியா புறப்படுகிற நேரம் வந்துருச்சு. எலிசாவை எலியா கூப்பிடுறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும், உனக்காக யார் இடத்துல நான் பேசணும், உனக்காக நான் இந்த உலகத்துல என்னத்தை விட்டுட்டு போகணும், நீ உன்னுடைய ஆசை என்ன, உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரியத்தை நான் வேதத்தில் வாசித்து பார்க்கலாமா? 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரிபால ரபா ஷகல ரபா 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட் லார்ட். வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு 466வது பக்கம், 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? ஒரு கேள்வி. தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவனை பார்த்து, தன்னை பின்தொடர்ந்து உக்கிரகமாய் பின்தொடர்ந்தவனை பார்த்து, இவளை நாள் தன்னோடு நிழலாட்டமாய் தன்னும் நிழல் போல பின்தொடர்ந்து வந்தவனை பார்த்து எலியா அவனுடைய கடைசி ஆசை கேட்கிறாரு, உனக்கு நான் என்னப்பா செய்யணும், உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு ஏசப்பாவும் உன்னை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? வெள்ளி வேணுமா, பொண்ணு வேணுமா, வீடு வேணுமா, ஆஸ்தி வேணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, இந்த உலகத்துல உனக்கு என்ன வேணும்? அப்படி கேட்டாருன்னா நீயும் நானும் என்ன கேட்கணும் தெரியுமா? இங்க எலிசா என்ன கேட்கிறாரு பாருங்க. அப்படி கேட்டவனுக்கு அவர் சொல்றாரு, உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன கேளு என்றான். அதற்கு எலிசா கைகளை தட்டி அந்த வசனத்தை வாசிக்க, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். அப்ப இந்த எலிசாவுடைய ஆசை எதன் மேல இருந்துச்சு தெரியுமா? உள்ளான மனுஷனை பலப்படுத்தக்கூடிய ஆவியானவருடைய வல்லமை மேல இருந்துச்சுங்க. அவன் என்ன கேட்கிறான்? உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆவியானவருடைய வல்லமை, உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை செய்யக்கூடிய சக்தி, உன்கிட்ட இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய சுகமளிக்கிற வல்லமை, செத்தவர்களை உயிரோடு எழுப்புகிற வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நடப்பிக்கக்கூடிய அந்த வல்லமை எனக்கு 2 மடங்கு வேணும். அதுதான் என்னுடைய விருப்பமும் வாஞ்சையும் ஆசையும் தாகமும் ஏக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்பும் உணர்வுமாய் இருக்கிறது. அதற்குத்தான் நான் உன்னை உக்கிரகத்தோடு பின்பற்றி வருகிறேன். அதற்காகத்தான் நான் உன்னை நிழலாய் நான் பின்பற்றி வருகிறேன். நீ உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உங்ககிட்ட இருக்கிற வல்லமை எனக்கு வேணும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, நீ உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும்னு ஆசை இருந்தா உனக்கு ஆவியானவருடைய வல்லமை வேணும். ஆவியானவர் இல்லாம நீ உள்ளான மனுஷனில் பலப்படவே முடியாது. அதனாலதான் இன்னைக்கு ஆவியானவர் திருஷ்டாந்தரமாய் உங்க மத்தியில பேசுகிறா. நீ எழும்பணும்னு ஆசைப்பட்டா, நீ பிரகாசிக்கணும்னு ஆசைப்பட்டா, இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு நீ ஆசைப்பட்டா, இந்த உலகத்துல ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு நீ ஆசைப்பட்டா, இந்த உலகத்துல இயேசுவை திருஷ்டாந்தரப்படுத்த நீ ஆசைப்பட்டா, இயேசுவே கிறிஸ்து என்பதை நீ திருஷ்டாந்தத்தோடு பிரசங்கிக்க ஆசைப்பட்டா,
உனக்கு தேவையானது அப்போஸ்தலர் 1:8 வேதம் சொல்கிறது. இதை வைத்துக்கொண்டு அப்படியே அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே இயேசு தம்முடைய சீசர்களுக்கு கடைசியை ஒரு காரியத்தை சொல்லிட்டு அவர் பரமேறி போகிறாரு. அந்த ஒரு காரியம் என்ன என்று சொல்லி அப்போஸ்தலர் 1:8 எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. அப்ப எப்ப பலன் வரும்? உள்ளான மனுஷனில எப்ப பலன் வரும்? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது. அப்ப இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, நீ வெளி அலங்காரத்தை மட்டும் நம்ம கவனிக்கிறாங்க. உங்களுக்கு உள்ளான மனுஷனில வல்லமை வேணும் தேவனுடைய பிள்ளைகளை. அந்த காலை வேளையில தயவு செய்து உங்களிடத்துல நான் அதிகமாய் கேட்கிறது, உங்க உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க. உள்ளான மனுஷனில தேவனுடைய மகிமையை கேளுங்க. மோசேக்கு முகமுகமாய் கர்த்தரை பார்த்தாரு. அவரை போல யாருமே நெருங்கி பார்க்கல. ஆனாலும் அவர் கர்த்தரிடத்துல ஒரு காரியம் கேட்கிறாரு, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். பாருங்களேன், அவருக்குள்ள ஆசை பத்தீங்களா? மகிமையை பார்க்கணும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இங்க வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எப்படி மாறுவீங்களா? சாட்சிகளாய் மாறுவீர்கள். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 55வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களே. அங்க வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் உள்ளான அவன் வேலை பார்க்கறது ஸ்தேவான் ஊழியம். அவன் வேலை செய்கிறது சமையல் வேலை, பந்தி விசாரிப்பு வேலை, சாதாரண ஒரு வேலைக்காரன் தான். ஆனா அவன் உள்ள இருக்கக்கூடிய மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்? அவன் உள்ள இருக்கக்கூடிய இன்னர், அவன் உள்ள இருக்கக்கூடிய ஆள் தத்துவம், அவன் உள்ள இருக்கக்கூடிய வாசம் பண்ணக்கூடிய மைட்டி பவர் எப்படிப்பட்டதுன்னு 55வது வசனத்துல வாசிக்கலாமா? அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, ஓவர்ஃப்ளோ, அவனை நிரப்பி இருக்கிறார் ஆவியானவர். சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். எப்தா மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். எகு மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அப்ப இங்க பாருங்க, நிரம்பினவனாய், ஆவியானவராலே நிரம்பினவனாய். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, அந்த நிரப்பப்பட்ட அனுபவம் இன்னைக்கு உனக்குள்ள இருக்கா? நீ நிரப்பப்பட்டிருக்கிறியா? உன் இருதய நிரப்பப்பட்டிருக்கா? உன் கண்ணு நிரப்பப்பட்டிருக்கா? உன் சிந்தை நிரப்பப்பட்டிருக்கா? உன் நினைவு, உணர்வு, ஆவி, ஆத்மா, நாடி, நரம்பு, எலும்பு, ரத்த, நாணம் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கா? ஓவர்ஃப்ளோ த ஃபயர். அந்த ஆவியானவரோடு உன்னை மூடி இருக்கிறாரா? அதுதான் நிரப்பப்பட்டது. ஒரு குடத்துக்கு மேல தண்ணி பொருள் கிடக்கிறது முக்கியம் கிடையாது, குடத்துக்கு உள்ள கிடக்கணும். அப்பதான் தண்ணி அதை மூடி இருக்கும். அது போல ஆவியானவர் உன்னை மூடி இருக்கணும். நீ ஆவியானவருக்குள்ள இருக்கணும். ஆவியானவர் உனக்குள்ள வர்றது வேற, நீ ஆவியானவருக்குள்ள இருக்கிறது வேற. ஆவியானவர் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறது வேற, ஆவியானவருக்குள்ளால் நிரப்பப்பட்டு இருக்கிறது வேற. தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, பவுல் சொல்றாரு, அந்த ஸ்தேவான் எப்படி இருந்தானா? பரிசுத்த ஆவியினாலே நிறைஞ்சவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, கை தட்டுங்க, தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் வீற்றிருக்கிறதையும் கண்டு. சாதாரண வேலைக்காரங்க, இவனுக்கு வஸ்திரம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாதுங்க, இவன் எவ்வளவு படிச்சிருக்கான்னு தெரியாதுங்க, இவனுக்கு பின்னாடி எத்தனை பட்டம் இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க, எதுவுமே அவன்கிட்ட இல்லாட்டி பரவாயில்லைங்க. அவன் வேலை பார்க்கறது சாதாரண ஒரு வேலையா இருக்கலாங்க. ஆனா அவன் கண்ணு எப்படிப்பட்ட கண்ணு தெரியுமா? பரலோகத்தை பார்க்கிற கண்ணு. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவன். இதுதாங்க உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுறது. அருமையான தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, இந்த கால வேளையில உனக்கு மஸ்ட் கட்டாயம் ஒண்ணு தேவைன்னா அது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாட்டி இந்த உலகத்துல ஜெயித்து வாழவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் உன்னால பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நீ வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்துல வாழவே முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போய் தேற்றரவாளனை உங்களிடத்துல அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்த்துவார். அவர் என்னிடத்திலிருந்து அடுப்பப்படுகிறபடினா அவர் என்னை மகிமைப்படுத்துவார். வரப்போகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் சத்தியத்தமா இருக்கிறதுனால் அவர் உங்களுக்கு சத்தியத்தை போதிப்பார். வேதம் சொல்லுது, ஆவியானவர் எங்கேயோ கைகளை தட்டு, அங்க விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. உனக்குள்ள விடுதலை வேணுமா? தூக்கத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? இதோ மற்றருக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? வியாதியிலிருந்து விடுதலை வேணுமா? உலகத்திலிருந்து விடுதலை வேணுமா? பலவீனத்திலிருந்து விடுதலை வேணுமா? இன்னும் ஜெயிக்க முடியாத காரியத்திலிருந்து உனக்கு விடுதலை வேணுமா? ஒன்னே ஒண்ணுதாங்க, பரிசுத்த ஆவியானவர். அவரை பிடிச்சுக்கொள். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுறாரு. உள்ளான மனுஷனை நீ எப்படி வச்சிருக்கிற? வெளியில எல்லாம் நல்ல சோப் போட்டு குளிக்கிறீங்க, நல்ல ஷாம்பு போடுறீங்க, நீங்க நல்ல ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்றீங்க, அலங்கார விடுதிக்கெல்லாம் போய் உங்களை அலங்காரப்படுத்திக் கொள்றீங்க, அலங்கார நிலையத்துல போய் உங்க உடம்பு முடியெல்லாம் நீங்க சரி பண்றீங்க. அது முக்கியம் அல்ல தம்பி தங்கச்சி. உன்னுடைய உள்ளான மனுஷனை நீ எப்படி வச்சிருக்கிற? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேதம் படிக்கிற? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீ ஜெபிக்கிற? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தேவனோடு நீ நடக்கிற? யோசுவா
இந்த உலகத்துல மிகப்பெரிய ஊழியக்காரனை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் வாலிபனா இருந்தாலும் கூட தேவனுடைய பிரகாரத்திலே அவன் உட்கார்ந்து இருந்தான். அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற மனுஷனா இருந்தான். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல உனக்கு என்ன தெரியுமா வேணும்? ஆண்டவர் இந்த உலகத்துல இறங்கி வரும் பொழுது நீ ஆயத்தம் என்கிற பாதரட்சியை அணிந்தவளாக, உன்னுடைய விளக்குகள் எப்பொழுதும் எரிகிறவளாக, உன்னுடைய விளக்க அணையாதவளாக, தூரத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரக்கூடியவளாக நீ எப்பொழுதும் பாதரட்சியை தொடுத்தவளாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மகனே, மகளே, தாயே, தகப்பனே, இங்க பாருங்க, சாதாரண ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் தான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான். இன்னும் பாருங்களே, தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1028வது பக்கம். சில வசனங்களை மட்டும் அங்கங்க நான் டச் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். நேர வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. 1028வது பக்கம் எடுத்துக்கொள்வோம். தானியேல் பாபிலோனில எப்படி இருந்தான்? நீங்க உங்க ஊர்ல நீங்க எப்படி இருக்கணும்? உங்க வேலையில நீங்க எப்படி இருக்கணும்? உங்க தேசத்துல நீங்க எப்படி இருக்கணும்? அவன் பாபிலோன் என்கிற பேய்கள் தேசத்துல எப்படி இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ, வண்டர்ஃபுல். த கோல்ஸ். தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும், கைத்தட்டி வாசிங்க, தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தன்னிடத்தில் வேண்டிக் கொண்டான். அவனுக்கு ஒரு தீர்மானம் இருந்துச்சுங்க. தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானித்து பிரதானிகள்கிட்ட போய் கேட்கிறான், ராஜாவின் போஜனம் என்னை தீட்டுப்படுத்திடும், ராஜாவினுடைய அந்த போஜனத்தினால என்னுடைய சரீரத்துக்குள்ள தேவையில்லாத பாவங்கள் வந்துடும், என் சரீரம் ரொம்ப முக்கியம், ஏனென்றால் எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சரீரத்தை நான் ராஜாவின் போஜனத்தினால தீட்டுப்படுத்த கூடாதுன்னு சொல்லி அவன் தீர்மானம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, அந்த மனுஷன் சொல்ற 12வது வசனம் பாருங்க. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து பாரும்னு சொல்லி 15ஆம் வசனம். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டியுள்ளதாகவும் காணப்பட்டுச்சு. கைதட்டுங்க பார்க்க. ராஜாவின் போஜனத்தினால் சாப்பிட்டவனை விட மரக்கறிகளையும் தண்ணீரையும் குடித்தவனுடைய முகம் எல்லா முகத்தை விட புஷ்டியும் செழிப்புமா இருக்கிறதாக கர்த்தர் அந்த இடத்துல மாற்றி கொடுத்தார். அப்ப தானியேலுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்துச்சு, தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி. அருமையான தம்பி, தங்கச்சி, இன்னும் நிறைய வார்த்தைகள் உண்டு. எலியா பாருங்க, ஆகாப் ராஜா புறப்பட்டு போய் கொண்டு இருக்கிறார். அவர் ரதத்துல போறார். வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 18:46 எடுக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. அவர் ரதத்துல ஏறி சாரட்ல போய்கிட்டு இருக்கிறாரு. எலியா இடையை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. இடையை கட்டின உடனே ரதத்துக்கு முந்தி ஓடினான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப ரதத்துல நிறைய குதிரைகள் இருக்கும். அந்த குதிரைகள் தாங்க வேகமாய் ரதத்தை கொண்டுட்டு போகும். ஆனா எலியா கிட்ட ரதம் கிடையாது. ஆனா வேதம் சொல்லுது கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய ஆவி எலியா மேல இருந்ததுனால எலியா ஆகாப்புக்கு முன்னாடி ரதத்தை முந்தி ஓடினானா. அப்ப உள்ளான மனுஷனில பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா அவர் உங்களை எல்லா இடத்துலயும் முந்தி ஓட பண்ணுவார். கைத்தட்டிக்கார். அதனாலதாங்க ஆவியானவரை வேணும், ஆவியானவர் வேணும், ஆவியானவர் வேணும்னு உங்களுக்கு பிரசங்கம் பண்றது. ஆவியானவரை பிடிச்சுக்குங்க. அப்பதான் நீங்க உள்ளான மனுஷனில வல்லமையாய் நீங்க பலப்பட முடியும். ஆவியானவர் இல்லாத வாழ்க்கையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஜீரோவாய் மாறும். அதனாலதான் ஆவியானவரை பிடிச்சுக்கங்க. பாருங்க, தாவீது சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, அதை எடுத்து வாச்சா நேராயிரும். 1 ராஜாக்கள் 18:46 நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அப்னேயருக்கு முன்பாக நான் பலவீனமா இருக்கிறேன். அப்னேயர் என்னை விட மிஞ்சினவன், என்னை விட அவன் பராக்கிரமசாலி, என்னை விட அவன் பலவான், என்னை விட அவன் பெரிய போர் வீரன். நான் ராஜாவா இருந்தாலும் அப்னேயர் என்னை விட பலவான். அப்ப அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இவன் ஒரு ராஜாவா இருந்தாலும் தன்னை தாழ்த்தி ஒரு படைவீரனை பெரியவனா பார்க்கறான். ஒரு படை வீரனை உயர்த்தி சொல்றான். நான் ராஜாவா இருந்தாலும் என்கிட்ட படையில இருக்கிற அந்த அப்னேயர் இருக்கானே, அவன் என்னை விட மிஞ்சினவன், என்னை விட பராக்கிரமசாலி, என்னை விட மிகப்பெரிய போர் வீரன், என்னை விட அவன் தந்திரம் உள்ளவன், அதனால அவனுக்கு நான் மிஞ்சினவன் கிடையாதுன்னு சொல்லி தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எதிர்த்து பெருமையுள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்ம இப்ப என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா? நம்ம தான் உலகத்திலே பெரிய ஆளு,
நமக்கு மேலே யாருமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம நாமே நினைச்சுக்கிறோம். இதுதாங்க ஏரோதின் ஆவி, இதுதாங்க பாபிலோனின் ஆவி, பெருமையின் ஆவி. நம்ம மற்றவங்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும், மற்றவங்களை உயர்த்தி பேச கற்றுக்கொள்ளணும், மற்றவங்களை தூக்கி வச்சு பார்க்க கற்றுக்கொள்ளணும். மற்றவங்களோடு நம்ம என்ன செய்யணும், இசைந்து போகும் பொழுதுதான் நமக்குள்ள உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும். சில காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும், முதல்ல வேதத்தை நீங்க தியானிக்கணும். வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா தான் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுங்க. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். கைத்தட்டுங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப இந்த வசனம் தாங்க உங்க உள்ளான மனுஷனுக்கு உணவு. இந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்துவது இந்த வசனம் தான். கர்த்தருடைய வசனத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாதேன்னு சொல்லி யோசுவாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறாரு. அப்பொழுது நீ புத்திமானாய் இந்த உலகத்துல விளங்குவாய். அப்ப இந்த வசனத்தை நீங்க எந்த அளவுக்கு மெடிடேஷன் பண்றீங்களோ, இந்த வசனத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, இந்த வசனத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ, இந்த வசனத்தை எந்த அளவுக்கு நீங்க மேய்ந்து கொள்கிறீங்களோ, வேதம் சொல்லுது சத்தியத்தை மேய்ந்து கொள். அருமையான தம்பி தங்கச்சி, இதை தயவு செய்து இன்னைக்கு இது ஒரு விளையாட்டு பொருளாகவோ அல்லது ஒரு பார்வை பொருளாகவோ அல்லது ஏதோ தூக்கிட்டு வர்ற பொருளாகவோ நினைக்காதீங்க. இதுக்கு நீங்க நேர செலவிடுங்க. எந்த அளவுக்கு நீங்க நேர செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும். எபேசு சபைக்கு ஏன் பவுல் இதை எழுதுறார்? உள்ளான மனுஷன்ல நீ பலப்படு, அதுதான் இந்த கடைசி காலத்துல முக்கியம். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா பவுல் போற இடத்துல எல்லாம் ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தரப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய கைகளினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை நடப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பவுலை பார்த்தோன்னே யூபித்தர் மெர்க்குரி என்று சொல்லி எல்லாரும் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை உலகத்தை கலக்குறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு சொல்லி அவனை பார்த்து ஜனங்கள் எல்லாம் திகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை பார்த்து மந்திரவாதிகள் எல்லாம் மந்திர புஸ்தகங்களை கொண்டு வந்து அவனுக்கு முன்பாக எரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உன் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா நீ போகிற இடங்கள் அசையும், நீ போகிற பட்டணங்கள் அசையும், நீ போகிற இடங்கள் அசையும். தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப உனக்கு முக்கியமான ஒண்ணே தேவை, பரிசுத்த ஆவியானவர். அதனால எழும்பி நின்று எல்லாரும் நேரம் ஆயிடுச்சு. உள்ளான மனுஷனில் நீ வல்லமையாய் பலப்பட்டா கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை துளி அளவு மாறாமல் உடைய பிள்ளைகளுக்கிட்ட சொல்லி இருக்கிறேன். இந்த அதிகாலை வேளையில ஆவியானவரை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். எல்லாரும் எழும்பி நின்று ஒரு 2 நிமிடம் நம்ம தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுத்து